வீட்டில் பிரெட் பாக்கெட்லாம் வந்து வாங்கினா கடைசி 4 பிரெட் எதுக்கு கிடக்குனே வந்து தெரியாது. சும்மாவே வந்து வீட்டில் இருந்து அதை வேஸ்ட் பண்ணுவோம். அதை வச்சு பிரெட் குலாப் ஜாமுன் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பிரெட்டோட கார்னர்ஸ் எல்லாம் அழகாக கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிரெட்டை வந்து கையாலே நல்லா வந்து உதுத்து வந்து விட்டுருங்க. உதுத்துனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து நல்ல சாஃப்டான ஒரு டோவை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கீ வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட மில்க் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். கார்னர்ஸை வச்சு நம்ம பிரெட் கிரம்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ சாஃப்டாக இந்த டோ வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக நம்ம போட்டு அழகாக வந்து எடுத்துக்கலாம். ஈஸியாக வந்து வந்துடும். நம்ம வீட்டில் நார்மலாக குலாப் ஜாமுன்லாம் பண்ணுவோம்ல, அப்போ அந்த வெடிப்புலாம் வரும். ஆனால் நான் இதுவரையும் பிரெட் குலாப் ஜாமுன்லாம் அந்த மாதிரி வெடிப்புலாம் பார்த்ததில்லை. ரொம்ப நல்லாவே வந்து வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஜீரா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது கூட வந்து அதை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 1 கப் சுகருக்கு 1 கப் வந்து வாட்டர். இதுதான் வந்து ரேஷியோ. ஆஹா, குண்டு குண்டு குலாப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுவரையும் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா ஒரு 4 பிரெட்டை மட்டும் வச்சாத்தி ட்ரை பண்ணி பார்த்துருங்க. அவ்வளோ சூப்பராக